கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட இந்த ஞாயிறு வழிபாட்டு ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுத்த அருமையான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் ஆயத்தப்படுத்தியவர்கள் வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தவர்களும் எங்களுடைய எல்லா விதமான கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வழிபாடு முழுவதும் கர்த்தருடைய தெய்வீக பிரசனம் கூட இருந்து வழிநடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஞாயிறு வழிபாட்டு ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். தென்னிந்திய திருச்சபையின் ஆராதனை முறைகளிலே காலை மாலை ஆராதனை முறைகளில் இரண்டாம் ஆராதனை முறைகளிலே காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு திரும்பியும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கனிகொண்டு மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உழைப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிவியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டுடைய திருசங்கத்தை நோக்கி நம்மளுடைய பாவங்களை நாம் மனத்தாண்மையை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாண்மையாய் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கை ஜபத்திலே இரண்டாம் பாவ அறிக்கை ஜபத்தை நாம் அனைவரும் இணைந்து இருக்கின்ற இடங்களிலே ஏறெடுப்போம். இரண்டாம் பாவ அறிக்கை ஜபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அறிக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளை வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 14ஆம் அதிகாரம்
வசனங்கள் 12 துவங்கி 26 முடிய. மார்க்கு 14:12 துவங்கி. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவர் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட அவ்விடத்துக்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானும் என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுவனாகிய 12 ஒருவனை அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுகிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாடம் வாசித்தாயிருந்து கிறிஸ்துவின் மத்திய மகிமை உண்டாகும். இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 17 வரை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 15. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்கிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர்தாமே நீர் எங்களோடு கூட பேசும். அடியே வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கிறதாக ஆயத்தமாய் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய இருதயத்தில் தியானமும் உம்முடைய திருச்சமூகத்திலே என்றும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்களை அன்போடு கூட இந்த வழிபாட்டிற்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் என்ன தலைப்பின் கீழாக சிந்தித்தோம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் ஒருவேளை உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் சாக்கிரமந்திலே ஒரு பகுதியாக முதலாம் சாக்கிரமந்தாக திருமுழுக்கு என்கிற ஞானஸ்நானத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
இன்றைய நாளிலே இரண்டாவதாக காணப்படுகின்ற சாக்கிரமங்களிலே இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற திருவிருந்து என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நமக்கு இந்த தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிறது. எனவே நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்க தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு திருவிருந்து என்கிற சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூக்கரிஸ்ட் அல்லது சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன் என்று சொல்லுவார்கள். சென்ற வாரத்திலே நாம் பார்த்தது போலவே திருச்சபையின் மரபுகளிலே சீர்திருத்தப்பட்ட திருச்சபை என்று சொல்லப்படுகிற ரெஃபர்மேஷன் சர்ச்சஸ், ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் அல்லது ரெஃபர்மேட்டட் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள். சீர்திருத்தப்பட்ட திருச்சபையிலே 2 சாக்ரமெண்ட் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அந்த 2 சாக்ரமெண்ட்களிலே 2மே முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையினர் 7 சாக்ரமெண்ட்களை முக்கியப்படுத்தி அவருடைய திருச்சபையிலே பின்பற்றினர் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். 7 சாக்ரமெண்ட்களை முக்கியப்படுத்துகின்ற பொழுது நாம் சீர்திருத்தப்பட்ட திருச்சபையிலே ஏன் இந்த 2 சாக்ரமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற திருவிருந்து மற்றும் திருமுழுக்கு இந்த 2ஐயும் ஏன் நாம் முக்கியப்படுத்துகின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கான மிக முக்கிய காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவே இதில் முழுமையாக ஈடுபட்டு இந்த 2 சாக்ரமெண்ட்களிலும் இயேசு கிறிஸ்துவே முழுமையாக ஈடுபட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அதனுடைய மாதிரியை வைத்து சென்றார். அந்த மாதிரியை வைத்து சென்றது மாத்திரமல்ல, அதை நடைமுறைப்படுத்தியும் சென்றிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதிலும் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஒரு உடன்படிக்கையாக நாம் கருத வேண்டும். அது மாத்திரமல்ல, இது ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு, அதில் என்ன சிறப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது இதனையே பரிசுத்த பவுல் எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கலாம். பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனம் 25 குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 25 நாம் பார்க்கின்ற பொழுது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். இதிலே கவர்னன்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். இது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி தமிழிலே நாம் பார்க்கலாம். கவர்னன்ட் என்று சொல்லப்படும் போது அதிலே இந்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற பொழுது அதிலே மனிதனும் இறைவனும் இடைப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லி இதை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உடன்படிக்கை கடவுளுக்கும் மனிதனுக்கும், கடவுள் மனிதனுக்கு கொடுக்கின்ற உடன்படிக்கை என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன உடன்படிக்கை? இந்த உடன்படிக்கை குறித்து நாம் 3 பகுதிகளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இட்ஸ் எ மெமோரியல். இது ஒரு நினைவு கூர்ந்து பார்த்தல் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நினைவு கூறத்தக்கதான ஒரு நிகழ்வு. இட்ஸ் எ மெமோரியல் என்று சொல்லி ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள். திருச்சபையினுடைய மரபுகளிலே திருவிருந்து அல்லது சாக்ரமெண்ட்களிலே ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த திருவிருந்து மிக முக்கியமான ஒரு காரியமாக திருச்சபைகளிலே இன்றைக்கு காணப்படுகின்றது. இதை பல்வேறு பெயர்களிலே நாம் திருச்சபைகளிலே இன்றைக்கு நாம் குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக ஆண்டவரின் பந்தி, கடைசி ராபோஜனம், பரிசுத்த நற்கருணை என்று சொல்லி அநேக பெயர்களிலே நாம் இதை குறிப்பிடுகின்றோம். எதை நாம் முன்னிறுத்தி குறிப்பிட்டாலும், எந்த பகுதியிலே நாம் இதை எந்த பெயரிலே நாம் குறிப்பிட்டாலும் அதற்குரிய பொதுவாக திருவிருந்து என்று சொல்லிதான் அநேக திருச்சபைகளிலே அழைக்கப்படுகின்றது.
திருச்சபையின் வார்த்தையை நாம் தொடர்ந்து சாக்கிரமந்துகளிலே இதை நாம் முக்கியத்துவப்படுத்துகின்ற ஒரு காரியமாக கருதப்படுகின்றது என்று சொல்லி நாம் முன்பாக பார்த்தோம். பிரியமானவர்களே, அதிலும் திருவிருந்து என்பது இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் பாதையை நினைக்கின்ற ஒரு நிகழ்வின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அவர் சிந்தின ரத்தம் என்று சொல்லி இந்த இரண்டையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி இதை ஒரு அடையாளமாக திருச்சபையிலே பல்வேறு பெயர்களிலே நாம் இதை அழைக்கின்றோம். இந்த சாக்கிரமந்தை நாம் பல்வேறு பெயர்களிலே நாம் அழைக்கின்றோம். ஒருவேளை திருவிருந்து, சாக்கிரமந்திகளிலே மிக முக்கியமாக திருவிருந்து தான் நாம் முன்னிறுத்தி திருச்சபைகளிலே அந்த பெயரை தான் நாம் பயன்படுத்துகின்றோம். இத்தகைய காரியத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் சிலுவையின் மரணத்திற்கு முன்பாக எவ்வாறாக பாடுபட்டது, எவ்வாறாக வேதனைக்குள்ளாக்கப்பட்டது. அவருடைய சரீரம் பல்வேறு பாடுகளின் மத்தியிலே, வேதனைகளின் மத்தியிலே சரீரம் கிழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவர் தன்னுடைய எல்லா விதமான சரீர பாடுகளையும் நம்முடைய பாவங்களையும் அவருடைய சரீரத்திலே சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பாவம் அவருடைய சரீரத்திலே ஏற்கப்படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட வேதனை ஏற்படுமோ, அதே போல உலக மக்கள் அனைத்து மக்களுடைய பாடுகளையும் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே சுமத்தப்படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட பாரம், எப்பேற்பட்ட அழுத்தம் ஏற்படும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒருவேளை நம்மளுடைய ஒரு தனி மனிதனுடைய பாவமானது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே சுமத்தப்படுகின்ற பொழுதே அது எப்பேற்பட்ட வேதனை தரக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனி மனிதனுடைய பாவத்திற்காக அவர் பாடுபடவில்லை, அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கவில்லை. உலக மக்கள் அனைவருடைய பாவங்களுக்காகவுமே அவருடைய தன்னுடைய முழு சரீரத்தையும் ஒப்புக் கொடுத்தார். எதற்காக? அந்த சரீரத்தின் மூலமாக பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், மனிதகுலத்தினுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அடையாளமாக தன்னுடைய சரீரத்தை பாவ நிவாரண பலியாக தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கலாம். எனவேதான் அதற்கு அடையாளமாக நாம் ஆணுடைய சரீரத்தின் அடையாளமாகத்தான் நாம் அந்த அப்பத்தை நாம் திருவிருந்திலே பயன்படுத்துகின்றோம். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு, அவருடைய சரீரம் வேதனைப்படுத்தப்பட்டு என்று சொல்லி அவருடைய சரீரத்தை அவ்வளவு பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கலாம். எனவே அந்த திருவிருந்திலே பயன்படுத்துகின்ற நாம் அந்த அப்பத்தை நாம் ஒருவேளை நாம் பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய சரீரத்தினுடைய பாடுகளை எண்ணி பார்த்த மக்களாக நாம் உண்மையான திருவிருந்தினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதை நினைவு கூர்ந்து நாம் அந்த சரீரத்தை பெற்று நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அதை நாம் நினைவு கூற வேண்டும் என்கிற அடையாளமாகத்தான் நாம் அப்பத்தையே ஆண்டுடைய சரீரமாக பாவித்து நாம் இன்றைக்கு திருவிருந்திலே நாம் அதை பயன்படுத்துகின்றோம். இரண்டாவதாக பார்க்கப்படுகின்ற மற்றொரு காரியம் திராட்சரசம். திராட்சரசம் என்பது எத்தகைய பரிமாணங்களை பெற்று இனிய திராட்சரசமாக மாறுகிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, சாதாரணமாக திராட்சரசம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது திராட்சை பழத்தை நாம் பிழிந்து அதனுடைய சாறை தான் நாம் திராட்சை ரசமாக நாம் இன்றைக்கு திருவிருந்திலே பயன்படுத்துகின்றோம். இது எதற்கு அடையாளமாக முன்னிறுத்தப்படுகின்றது என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரம் பிழியப்பட்டு அந்த சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் இன்றைக்கு பாவங்களே மன்னிக்கின்ற ஒரு தன்மை உடையதாக காணப்படுகின்றது. சரீரம் பிழியப்பட்டு திராட்சை ரசத்தை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால், திராட்சை பழம் பிழியப்படுகின்ற பொழுது அதனுடைய சாறு வெளிப்படுகின்றது. அதே போல ஆண்டவருடைய சரீரம் பிழியப்பட்டு அதனுடைய ரத்தம் அவருடைய உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பொழுது அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கப்படுகின்றது.
எனவே அந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன். நான் என்னுடைய பாவம் அந்த இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு நான் பரிசுத்த ஆண்டவருடைய உடன் பங்காளியாக ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நான் பங்கு பெறுகின்றேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த திராட்சை பழ ரசத்தை நாம் திருவிருந்திலே பயன்படுத்துகின்றோம். பரிசுத்த பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 1 அதிகாரம் 7 அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்று சொல்லி இந்த பகுதியிலே தெளிவாக குறிப்பிடுகின்றார். அவருடைய கிருபை நமக்கு காணப்படுகிறது. ஆண்டவருடைய சரீரத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக நாம் கிருபை பெற்றவர்களாக காணப்படுகின்றோம். இன்றைக்கு அவருடைய கிருபையின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே சாதாரணமாக நாம் இந்த திருவிருந்தை நாம் சாதாரணமாக அற்பமாக எண்ணி இதிலே நாம் பங்கு பெறாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளுடைய சிந்தனையையும் நாம் சற்று எண்ணி பார்த்த மக்களாக நாம் இதிலே பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் இதற்கு மிக முக்கியமாக பரிசுத்த நற்கருணை என்று சொல்லி நாம் இதை அழைக்கின்றோம். நன்மை தரக்கூடிய ஆண்டவருடைய கருணை. ஆண்டவர் நமக்கு கருணையை இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லி இதற்கு மறுபெயராக நற்கருணை என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். நன்மை, நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டவருடைய கருணையாக ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவேளை அநேக மக்கள், திருச்சபை மக்களாகிய நாம் இந்த திருவிருந்தை நாம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதாதபடிக்கு ஏதோ இது ஒரு திருச்சபையினுடைய சடங்கு என்று சொல்லி நாம் உலக பிரகாரமான பாவத்திலே வாழ்ந்து கொண்டே நாம் இந்த நற்கருணையிலே நாம் பங்கு பெறுகின்றோம். சற்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பாடுகளிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே உம்மால் நான் மீட்கப்பட்டிருக்கின்றேன், இந்த நற்கருணையின் மூலமாக, இந்த திருவிருந்தின் மூலமாக என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நான் உம்முடைய ஐக்கியத்திலே பங்கு பெறுகின்றேன், உம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் நான் நினைவு கூர்ந்து நான் என்னை நானே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறேன் என்கிற சிந்தனையோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதை நாம் முக்கியப்படுத்தி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே அநேக திருச்சபை மக்கள் இதை ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக, ஏதோ இதற்காக நாம் வருகின்றோம், திருச்சபைக்கு வருகின்றோம், திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களிலே நாம் இதை முன்னிறுத்தப்படுகின்றது. திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் வருடத்திற்கு 3 முறை திருவிருந்து எடுக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தின் அடிப்படையிலே இதை நாம் பின்பற்றி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் நாம் திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்றோம். உலக பிரகாரமான பாவங்களிலே வாழ்ந்து கொண்டும் உலக பிரகாரமான சிற்றின்பங்களிலே நாம் மயங்கி தெரிந்தும் நாம் இந்த திருவிருந்திலே வாரத்திற்கு ஒரு முறை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த பாவத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட திருவிருந்தை நாம் பெற முடியாதபடிக்கு திருச்சபையின் கதவுகளை ஆண்டவர் அடைத்திருக்கின்றார். நம்மை நாமே சிந்தித்து நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொண்டு நான் இதற்கு பாத்திரமானா, இன்றைக்கு நான் திருவிருந்து எடுப்பதற்கு நான் பாத்திரவானாக நான் காணப்படுகிறேனா என்று சிந்தித்து நாம் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாம் உண்மையான ஐக்கியத்திலே பங்கு பெறக்கூடிய மக்களாக காணப்படுகின்றோம். ஒருவேளை நாம் திருச்சபையினுடைய ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற பொழுது அநேக போதகர்கள் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருப்பார்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெறுவதென்பது அது ஒரு பாவம் என்று சொல்லி அநேக திருச்சபையினுடைய போதகர்கள் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கூறியிருப்பார்கள். உண்மையிலே இப்பேற்பட்ட காரியத்திலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய திருப்பந்தியிலே இணைவது என்பது ஆண்டவருடைய பார்வையிலே பாவமாக கருதப்படுகிறது.
அந்த பாவத்தை இன்றைக்கு பல்வேறு திருச்சபையினுடைய மக்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் திருவிருந்திலே பங்கு பெறாதபடிக்கு ஆண்டவர் திருச்சபையின் கதவுகளை அடைத்திருக்கின்றார். சற்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இப்பேற்பட்ட காலங்கள் திருச்சபையினுடைய கதவுகள் மூடப்பட்ட நிலையிலே நாம் இந்த மார்ச் மாதம் தொடங்கி இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது என்றால் இப்பேற்பட்ட காலங்கள் நம்மை நாமே சிந்திக்க அழைக்கப்படுகின்ற காலங்களாக காணப்படுகின்றது. இப்பேற்பட்ட காரியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையிலே நாம் பரிசுத்த திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகின்றோம்? நற்கருணையிலே நான் பங்கு பெறுகின்றேன், உண்மையாய் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கின்றேனா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றதா? பாவம் மன்னிக்கப்படாதபடிக்கு எத்தனை முறை நான் ஆண்டவருடைய திருப்பந்தியிலே நான் இணைந்திருக்கின்றேன் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் நினைவு கொண்ட மக்களாக, உண்மையான பாவம் மன்னிக்கப்பட்ட மக்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது, அந்த திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய உண்மையான ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இது நிலைப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது. இட்ஸ் a proclaiming thing என்று சொல்லி பார்க்கலாம் ஆங்கிலத்திலே. இட்ஸ் a proclaiming thing, நிலைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. எதை நிலைப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 அதே பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்றார். ஆண்டவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியமாக, இதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. அதை தான் proclaiming, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகின்றது. அவரது மரணத்தை நினைவு கூர்ந்து அவருக்காக கடந்து வருகின்ற நிகழ்வாக பரிசுத்த பவுலடிகளார் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கூறுகின்றார். அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே தம்முடைய இன்னுயிரையும் எனக்காக அவர் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி அதை நாம் அறிக்கை செய்த மக்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே அவரது 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை நாம் நினைத்து பார்க்கின்றோம். தொடர்ந்து திருவிருந்தில் பங்கு பெறுவதனால் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உறுதியை நமக்குள் வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஒருவேளை மாதத்திற்கு 2 முறையோ 3 முறையோ நாம் திருவிருந்தை எடுக்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்து நிற்கின்றேன், அந்த அடையாளத்தின் மூலமாக நான் நிலைத்து நிற்கின்றேன் என்று சொல்லி அதை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக, மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொண்டு உலக மக்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவரை போல வாழ வேண்டும், அதற்கு ஒரு அடையாளமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் இந்த திருவிருந்தை பெற்றுக்கொண்ட மக்களாகிய நாம் நம்மளுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம்? மாதத்திற்கு ஒரு முறை திருவிருந்து இருக்கின்றோம், அல்லது வாரம் திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெறுகின்றோம், திருவிருந்தை எடுக்கின்றோம். ஆனால் உலகத்திற்கு நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருச்சபைக்கு மாத்திரம் சாட்சி அல்ல, உலகத்திற்கும் ஒரு சாட்சி. ஆண்டவருடைய கஷ்டங்கள், வேதனைகள், ஆண்டவருடைய பாடும் மரணம் ஒருவேளை ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கு மாத்திரமல்ல, திருச்சபை மூலமாக உலக மக்கள் அனைவருக்குமே அது ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தப்படுகின்றது. எப்படி அடையாளமாக வெளிப்படுத்தப்படுகின்றது? திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற திருச்சபையின் மக்களாகிய நாம் உலகத்திற்கு செல்லும் பொழுது அந்த திருவிருந்தினுடைய அடையாளத்தை நாம் மற்ற மக்களுக்கு, உலகத்திற்கு நாம்
அதை எடுத்துக்காட்டி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். We have to proclaim the God who have been died for our sins and he has been resurrected on the third day என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நமக்காக மரித்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களுக்காக மரித்த ஆண்டவர் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அந்த பாவத்தை அவர் வென்று 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்தார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கின்ற ஒரு அடையாளமாக நம்மை திருவிருந்து மூலமாக ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அடையாளத்தை உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். We have to proclaim the news என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை பவுலடிகளார் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற ஒரு நிகழ்வாக திருவிருந்தை நாம் கடைபிடிப்பது மாத்திரமல்ல, அதை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராகவும் காணப்படுகின்ற பொழுது அந்த திருவிருந்து சிறப்பானதாக அமைகின்றது. பிரியமானவர்களே, நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையுள்ள இயேசு கிறிஸ்துவில் நான் நிலை நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு பற்றுறுதியை அறிக்கை செய்கின்ற ஒரு அடையாளமாக இந்த திருவிருந்தை நாம் பின்பற்றுகின்றோம். திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் அந்த அடையாளத்தை நாம் உறுதிப்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாம் பங்கு பெறவும் அவருடைய அன்பு கட்டளையை நிறைவேற்றவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இப்பேற்பட்ட அடையாளத்தை நாம் திருச்சபையிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரால் கட்டளை பெற்று நாம் இருக்கின்றோம். அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் நாம் காணப்படுகின்றோம். 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது இட்ஸ் a communion, நாம் ஒன்றிணைக்கப்படுகின்ற ஒரு சடங்காச்சாரமாக காணப்படுகின்றது. திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவதன் மூலமாக நம்முடைய குறைவிலிருந்து ஆண்டவர் நிறைவுக்கு வழிநடத்தி செல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. நம்மளுடைய வாழ்க்கை குறைவுபட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. உலக வாழ்க்கையிலே நாம் குறைவுபட்ட மக்களாக காணப்படுகின்றோம். எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட எந்த மனிதனும் பரிபூர்ணமான ஒரு நிலையை தன்னுடைய வாழ்நாளிலே அடைவது கிடையாது. எல்லா நிலைகளிலுமே ஏதாவது ஒரு நிலையிலே குறைவுபட்ட ஒரு மக்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குறைவு இந்த திருவிருந்தின் மூலமாக நாம் ஆண்டவருக்குள்ளாக நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்கிற ஒரு ஐக்கியத்தை நமக்குள் கொண்டு சேர்க்கின்றது. ஒருவேளை அநேக திருச்சபைகளிலே பார்க்கின்ற பொழுது திருவிருந்து பல்வேறு நிலைகளிலே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்து எப்படிப்பட்டதாக காணப்பட்டது? ஒரே பாத்திரம் ஒரே பானம் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு பல்வேறு திருச்சபைகளிலே ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு விதமான சடங்காச்சாரங்கள் அந்த திருச்சபையிலே பின்பற்றக்கூடிய நெறிமுறைகளின் அடிப்படையிலே திருவிருந்து பரிமாறப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் ஒரே பாத்திரத்திலே தான் திருச்சபை மக்களாகிய நாம் இணைக்கப்படுகின்றோம். அதுதான் உண்மையான திருவிருந்தின் அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். அதுதான் வேதாகமத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறப்படுகின்றோம். ஒரே பாத்திரத்திலே நாம் இணைக்கப்படுகின்றோம். இட்ஸ் a common union. அதுதான் காமன் யூனியன் என்று சொல்லி, கம்யூனியன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் அழைக்கின்றோம். நாம் எல்லோரும் ஒரே பாத்திரத்திலே இணைக்கப்படுகின்றோம். அந்த ஒரே பாத்திரத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். திருச்சபை என்கிற சரீரத்தின் கீழாக ஒன்றாக இணைக்கப்படுகின்றோம் என்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் முன்னிறுத்துகின்றார். எனவே இன்றைக்கு திருச்சபையிலே நாம் திருவிருந்தை நாம் உண்மையான விசுவாசத்தோடு உண்மையாக ஆண்டவர் காட்டிய நெறிமுறைகளின் முறையிலே நாம் திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் அழைக்கின்றார். ஒரே அப்பத்திலே ஒரே பாத்திரத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார். அந்த நாம் எல்லாரும் ஒரே பாத்திரத்திலே பங்கு பெறுகிற பொழுது ஒருவேளை குடும்பங்களால் நாம் பிரிக்கப்படுகின்றோம், பிரிவுபடுத்தப்படுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக நாம்
திருச்சபைக்கு வருகின்றோம். ஆனால் இந்த திருவிருந்து என்கிற ஐக்கியத்திலே பங்கு பெறுகிற பொழுது அநேக குடும்பங்களாகிய நாம் திருச்சபை என்கிற ஆண்டவருடைய சரீரத்திலே ஒன்றாக இணைக்கப்படுகின்றோம். அதனால்தான் ஒரே பாத்திரத்திலே இன்றைக்கு திருவிருந்து பரிமாற அநேக திருச்சபைகளிலே அந்த சாக்கிரமத்தை பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள். எனவே உண்மையாக நாம் விசுவாசத்தின் ஐக்கியத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் பார்த்தோம் திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்த மக்களாக வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். ஏதோ இது திருச்சபையிலே காணப்படுகின்ற சடங்காச்சாரமாக திருச்சபையினுடைய நெறிமுறைகளிலே பின்பற்ற வேண்டிய ஒரு பொறுப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி ஏனோ தானோ என்று சொல்லி திருவிருந்திலே நாம் பங்கு பெறாதபடிக்கு உண்மையான உள்ளான அர்த்தத்தை உணர்ந்த மக்களாக அதனுடைய அவசியத்தை உணர்ந்து உண்மையாக மனம் திரும்புவதோடு ஆண்டவருடைய திருவிருந்திலே திருப்பந்தியிலே நாம் இணைகின்ற பொழுதுதான் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். ஒருவேளை நிர்விசாரத்தோடு நாம் திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய ரத்தத்திற்கு முன்பாக குற்றவாளிகளாக காணப்படுவோம். பிரியமானவர்களே, உண்மையாக இந்த திருவிருந்தை நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு பரிசுத்தமான நினைவு கூறுதலோடு ஆண்டவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய சரீரம் பிரிக்கப்பட்டது என்று சொல்லி அதை நினைவு கூர்ந்து நாம் அதை வெளிப்படுத்தி நாம் அதில் ஒன்றிணைகிற பொழுது இந்த திருவிருந்துடைய ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொள்வோம். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆவியானவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே கர்த்தாவே உம்முடைய சாக்கிரமந்துகளின் ஒரு பகுதியான திருவிருந்தை குறித்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் திருவிருந்தினுடைய முக்கியத்துவத்தை கர்த்தாவே உணர்ந்திருக்கிறார்களோ அந்த மக்கள் கர்த்தாவே அந்த உள்ளத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பேற்பட்ட உள்ளத்தை அறியாத மக்களுக்கு நீர் உண்மையை வெளிப்படுத்தி அவர்கள் உண்மையான உள்ளான அர்த்தத்தோடும் உள்ளான நினைவுகளோடும் உடைய திருவிருந்திலே பங்கு பெற கட்டளை திரும்பி செய்வதை மாற்றிக்கிறோம். ஆசீர்வதியும் பொருட்படுத்துங்கள். இயேசுவின் நினைச்சிருக்கிறோம் என்றாலும் ஆமென். தொடர்ந்து நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களை திருச்சபையின் மக்களாக இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஒன்றிணைந்த தயவுக்கான நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த காணொலி காட்சியின் மூலமாக உம்முடைய இறைவார்த்தைகளை கேட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இருக்கிறார்கள் அனைத்து மக்களுக்கும் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தித்தாரும். எங்கள் திருச்சபையை கட்ட நீர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து திருச்சபையினுடைய காரியங்கள் ஒன்றும் தடைப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படிக்காக செபிக்கிறோம். திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பமும் உமக்கேற்ற விசுவாசத்திலே வளரவும் ஆவிக்கேற்ற நிலையிலே வளர்ச்சி அடைந்து சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழவும் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களிலும் கர்த்தருடைய கிருபை நிறைவாய் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த தேசத்தையும் உம்முடைய திரு சமூகத்திலே கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை நீர் நேசிக்கிறீர். இந்திய தேசத்தை நீர் ஆவிக்கேற்ற நிலைகளிலே வழிநடத்தி என்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளக்கூடிய எங்கள் பிரதமர், ஜனாதிபதி, இன்னும் மத்தியிலே ஆளக்கூடிய அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வேண்டிய ஞானத்தையும் வேண்டிய உங்களுடைய ஆலோசனையினாலும் வழிநடத்தி என்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இயற்றக்கூடிய சட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க கிருபைத்தாரும். எந்த வகையிலும் மக்களை பாதிக்காத சட்டத்திட்டங்களை அவர்கள் இயற்ற அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையை நீர் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட காலகட்டங்களிலே சுயநலமாய் சிந்திக்கக்கூடிய மக்கள் மனம் திரும்புவதற்கேற்ற வழியை கர்த்தர் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏழை மக்களை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பாரும். உண்ண உணவு கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள், மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள், வீடுகளையும் தங்கள் உறவின் மக்களையும் இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்தது. ஆண்டவரே,
ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து வேண்டிய எல்லா விதமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்க கிருபை தாரும். உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு வேண்டிய உணவை கர்த்தர் நீர் கட்டளையிட்டாரும். உம்மால் போஷிக்கப்படவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். குறிப்பாக இப்பேற்பட்ட இயற்கை சீற்றங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மழை வெள்ளத்தினாலும் புயலினாலும் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வீடுகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய எல்லா நிவாரணங்களும் கிடைக்கப்பெற கிருபை தாரும். தங்களுடைய நிவாரணங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக விசேஷமாக திருச்சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை வழிநடத்தக்கூடிய பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், செயலர், பொருளர் அனைவரையும் கர்த்தமே ஆசீர்வதியும். தென்னிந்திய திருச்சபை மூலமாக நடந்து வரக்கூடிய ஊழியங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைத்து ஊழியங்களிலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு திருமண்டலங்களுக்காக, ஒவ்வொரு திருமண்டலத்தினுடைய பேராயர்களுக்காக, திருமண்டலங்களிலே பணியாற்றக்கூடிய ஆயர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, அனைவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களும் உம்மால் வழிநடத்தப்பட உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகபல ஜீவனை கட்டளைத்தாரும். ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட கிருபை தாரும். எல்லா பண வசதிகள், பொருளாதார வசதிகள் எல்லாம் உம்மால் கிடைக்கப்பட கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல குறிப்பாக எங்களுடைய கோவை திருமண்டலத்தை உடைய திரு சமூகத்தை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் திருமண்டலம் எல்லா நிலைகளும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் திருமண்டலத்தை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய பேராயர் ஐயாக்காக, அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் பேராயர் மூலமாக எல்லா நிலைகளிலும் எங்கள் திருமண்டலம் ஆவிக்கேற்ற நிலைகளிலே வளர்ச்சி அடையவும், அவர்கள் மூலமாக திருமண்டலம் ஆசீர்வதிக்கப்படவும் கிருபை தாரும். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகபலஜனை தாரும். எங்கள் பேராயர் மூலமாக கர்த்தாவே அனைத்து மக்களும், பேராயங்களில் உள்ள அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். உம்முடைய கிருபையின் கரம் அவரோடு தங்கியிருக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தும். எங்கள் திருமண்டலத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஆயர்களுக்காக, அனைத்து டிபிஎம் மிஷனரி ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியங்கள் அவர்கள் மூலமாக சிறப்பாக நடைபெற கிருபை தாரும். தரிசனத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியங்களும் நடைபெற கிருபை தாரும். ஒவ்வொரு ஆயர்களுக்கும் ஊழியர்களுக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகபலஜீவனை தாரும். அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்தியும். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் காணப்பட கிருபை தாரும். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த கொள்ளை நோயினாலே எங்களுடைய திருச்சபை கர்த்தாவே இந்த ஐக்கியத்திலே கர்த்தாவே பங்கு பெறாதபடிக்கு கர்த்தாவே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையை கர்த்தனை அறிந்திருக்கிறீர். சீக்கிரமாய் எங்களுடைய திருச்சபை திறக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய திருச்சங்கத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கர்த்தாவே திருச்சபையின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்திலே ஏற்பட்ட எங்களுடைய திருச்சபைகள் திறக்கப்பட்டு திருச்சபையின் மக்கள் ஐக்கியத்திலே பங்கு பெற நாங்கள் உங்களுடைய திருச்சங்கத்திலே கேட்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்திலே திருச்சபைகளே திறக்கப்பட்டு திருச்சபையின் மக்களுடைய ஐக்கியத்திலே பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடும் வியாதியோடு இருக்கிறார்களோ அனைத்து மக்களுடைய பலவீனங்களையும் வியாதிகளையும் கர்த்தனை எடுத்து போட்டு நீரே நல்ல சரீர சுக பலஜீவனை தந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை கர்த்தாவே நீ கேட்ட தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்களோ அனைத்து மக்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் போதுமானதாக இருந்து ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதான் பொருட்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எல்லா மேன்மையையும் துதியையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம்.